ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். நாம இப்போ 3 மாசத்துல எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ சீரீஸ்ல இருக்கோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாம் எல்லாமே ஆன்லைன் மோடுக்கு மாறிடுச்சு. அதில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷனில் எந்த கொஷினுக்கு வேணால் நம்மளால ஈஸியாக மூவ் ஆக முடியும். அந்த கொஷினை வியூ பண்ணி நம்மளால சால்வ் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாமுக்கு செக்ஷன் வைஸ் டைம் லிமிட் இருக்கு. செக்ஷன்னா என்னன்றதை அடுத்தடுத்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு கொஷின் சால்வ் பண்ணிட்டீங்க, ஆன்சர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் பண்ணிட்டு அடுத்த கொஷினுக்கு போங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஒவ்வொரு கொஷின்லையும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா எக்ஸாம் சென்டர்லையும் ரஃப் ஒர்க்குக்கு ஷீட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஷீட் எதுவும் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த டாப்பிக்கையும் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நாம எந்த டாபிக் நெக்லெக்ட் பண்றோமோ அந்த டாபிக்ல இருந்தா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரும். இது எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால எந்த டாபிக்கையும் ஸ்டார்டிங்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது நெக்லெக்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்தந்த டாபிக் தான் நான் படிப்பேன்னு சொல்லிட்டு செலக்டிவ் ப்ரிப்பரேஷன் மைண்ட் செட்ல ஸ்டார்டிங்லேயே இருக்காதீங்க. எல்லா டெஸ்ட்லேயும் எல்லா எக்ஸாம்லேயும் உங்களுக்கு எல்லா டாபிக் பற்றின ஐடியாஸ் இருந்தால் தான் உங்களால் எக்ஸாமை கிளாரிஃபைங்க அட்டன் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நம்ம ப்ரிப்பேர் பண்ண டாபிக்லேருந்து கொஷின் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பிபி நமக்கு 150 தாண்டி போயிடும். ஷார்ட்கட்டு எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால ஷார்ட்கட்டை மட்டுமே நம்பி நம்ம எக்ஸாமுக்கு போக முடியாது. ஃபண்டமெண்டல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் ஷார்ட்கட் உங்களுக்கு ஒரு பூஸ்ட் இல்லை ஒரு லெவலப்பாக இருக்கும். செக்ஷனல் கட் ஆஃப், ஓவரால் கட் ஆஃப்னு 2 இருக்கு. செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னா செக்ஷனா பிரிக்கிறதுக்கு அதுக்கு கட் ஆஃப்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கா இல்லையா அப்படின்றத நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கிட்டா பெட்டர். ஏன்னா ஒரு எக்ஸாம்ல செக்ஷன் கட் ஆஃப் இருக்கும், ஒரு எக்ஸாம்ல செக்ஷன் கட் ஆஃப் இருக்காது. அதனால ரெஃபர் பண்ணிக்கங்க. செக்ஷன் கட் ஆஃபும் கிளியர் பண்ணி ஓவரால் கட் ஆஃபும் கிளியர் ஆனாதான் நம்ம கிளியர் ஆனதா கணக்கு. ஓகேங்களா? கட் ஆஃப் மார்க்கை தாண்டி அதை இல்லைன்னா கட் ஆஃப் மார்க்கை வச்சு மட்டும் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நம்மளால எவ்வளோ மார்க் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்க. கட் ஆஃபை விட 1 மார்க் அதிகமாக 2 மார்க் அதிகமாக டார்கெட் எடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 63 மார்க் கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா 64 டார்கெட் வச்சீங்கன்னா நீங்க 58 தான் வாங்க முடியும். ஸோ உங்களால எந்த அளவுக்கு ஹையர் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணுங்க. எஸ்பிஐ கிளர்க்கோட செலெக்ஷன் ப்ராசஸ் பத்தி இப்போ நம்ம பார்ப்போம். மொத்தம் 2 செக்ஷன் 2 ஃபேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், ரெண்டாவது வந்து மெயின்ஸ் எக்ஸாம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். மூணாவதா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது எப்படின்னா, நார்த் இந்தியால இருந்து நம்ம ஸ்டேட்டுக்கு யாராவது ஒருத்தர் எக்ஸாம் எழுதியிருந்தா கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் கிளியர் பண்ணியிருக்கணும். இப்ப நமக்கு அந்த டெஸ்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 10th-லயும் 12th-லயும் நாம நம்ம ஸ்டேட்டோட லாங்குவேஜை ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருந்தோம்னா அது நமக்கு தேவையில்லை. எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட பேட்டர்ன் என்னன்னு பார்த்துருவோம். மொத்தம் டெஸ்ட் ஏரியாவை தான் செக்ஷன் சொல்லுவாங்க. செக்ஷனல் டைமிங் முதன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த செக்ஷன். செக்ஷன் கட் ஆஃப்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த செக்ஷன். ஸோ ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி அப்படின்றது குவான்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது வெர்பல். மொத்தம் 3 செக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசனிங்ல 35 கொஷின், அதுக்கு எவ்வளோ மார்க்குன்னா 35 மார்க். அதாவது ஒரு கொஷினுக்கு 1 மார்க். டியூரேஷன் எவ்வளோனா 20 நிமிஷம். குவான்ஸுக்கு 35 கொஷின் 30 மார்க் 20 நிமிஷம். இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 30 கொஷின் 30 மார்க் 20 நிமிஷம். ஓகேங்களா? ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 20 20 20 மினிட்ஸ். மொத்தமாக நீங்கள் 100 கொஷினை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கு 100 மார்க், அதுக்கு 60 மினிட்ஸ் டைம் லிமிட் இருக்கு. இப்போ எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்றத யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா ஐபிபிஎஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை மெயின்ஸுக்கு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வைக்கணும் அப்படின்ற டெசிஷன் எல்லாமே ஐபிபிஎஸ் தான் ஃபைனலாக எடுக்கக்கூடிய டெசிஷன். ஐபிபிஎஸ் எடுக்கிற டெசிஷன் தான் ஃபைனல். நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி நெகட்டிவ் மார்க் இருக்கு. 0.25 மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர்ஸ். அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 14 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, 10 கொஸ்டின் ரைட் அப்படின்னா 4 தப்பான கொஸ்டின்ஸ்க்கு 0.25 0.25 0.25 1 மார்க் போக
நீங்க 10 கொஸ்டின் எழுதியிருக்கீங்க. 10 மார்க்ல 1 மார்க் போக 9 மார்க் தான். 10 மார்க் வாங்க வேண்டிய இடத்துல நெகட்டிவ் மார்க் 1 மார்க் போக 9 மார்க் தான் நீங்க வாங்குவீங்க. பிரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம்க்கு இடையில டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 15 to 21, 22 டேஸ் தான் இருக்கும். அதனால பிரிலிம்ஸ் பிரிப்பேர் பண்ணும்போதே மெயின்ஸுக்கு சேர்த்து பிரிப்பேர் பண்ணிருங்க. இதுல என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் எபிலிட்டி, பேங்கிங் அவேர்னஸ் அதாவது ஜெனரல் அவேர்னஸ் இல்ல ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட், அதுக்கப்புறம் ஜெனரல் இங்கிலீஷ். ரீசனிங் எபிலிட்டிக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ். மார்க் பார்த்தீங்கன்னா 60 மார்க். டியூரேஷன் 45 நிமிஷம். பேங்கிங் அவேர்னஸ்க்கு 50 கொஸ்டின்ஸ், 50 மார்க்ஸ், 35 மினிட்ஸ் தான். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு 50 கொஸ்டின்ஸ், 50 மார்க், 45 மினிட்ஸ். இங்கிலீஷுக்கு 40 கொஸ்டின், 40 மார்க், 35 மினிட்ஸ். மொத்தமா நீங்க ஃபேஸ் பண்ற கொஸ்டின்ஸ் 190 கொஸ்டின்ஸ், மார்க் 200 மார்க்ஸ். எவ்வளோ டைம் லிமிட்னு கேட்டிங்கன்னா 160 மினிட்ஸ். ஓகேங்களா? இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமா இருக்குது. அதே 0.25 நெகட்டிவ் மார்க்ஸ். ஓகேங்களா? இதுவரைக்கும் நம்ம 2 வீடியோஸ்ல ஐபிபிஎஸ் கிளர்க்கோட எக்ஸாம் பேட்டர்னும், எஸ்பிஐ கிளர்க்கோட எக்ஸாம் பேட்டர்னும் பார்த்துட்டோம். இனி அடுத்தடுத்து வர சீரியஸ்ல எக்ஸாம் பேட்டர்ன் பிளஸ் எப்படி ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்தெந்த டாபிக்கை நாம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸை வரிசையா ஒன்னொன்னா நம்ம பார்த்துட்டு இருப்போம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மறக்காம பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். இதிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது எக்ஸாம் கிராக் தமிழ்.